Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டிஸ் ப்ரோ. என்னோட நேம் சந்தியா. நான் மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடாக தொடங்கினது தான் இந்த சாண்டிஸ் ப்ரௌனி சேனல். நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து பண்ணுறோம். நான் ப்ரௌனிஸ் பண்ணுவேன், எங்கள் சிஸ்டர் வந்து கேக் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஆர்டர் எனக்கு வந்துச்சு, ஆனால் வந்து எப்படின்னா 2 பீஸ் 1 பீஸ் அந்த மாதிரி பீஸ் கணக்கில் தான் ஆர்டர் வந்துச்சு. இப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு கேஜி கணக்கில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஹோம் டெலிவரி அவைலபிள். வாட்ஸ்அப்பில் டைரக்ட் மெசேஜ் பண்ணாலும் சரி, நீங்கள் கால் பண்ணி பேசினாலும் சரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் 1 kgக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரௌனி. அதோட மெஷர்மெண்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். சரி, நான் எப்போவுமே பட்ரு வந்து 170 கிராம், 1 kgயோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். பட்ரு 170 கிராம், சாக்லேட் 69 கிராம். ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் நான் பாயில் பண்ணி எடுத்துக்குவேன். ரொம்ப பாயில் பண்ண மாட்டேன். நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியை பேனில் சுட வச்சுட்டு அதை இறக்கி வச்சு அது மேலே வச்சு தான் நான் வந்து இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேட்டர் வந்து சுகர் வந்து 300 கிராம் எடுத்துக்குவேன். மைதா வந்து 142 கிராம் எடுத்துக்குவேன். கொக்கோ பவுடர் வந்து 22 கிராம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்குவேன். சளிச்சு எடுத்து வச்சுட்டு அதோட 4 eggs ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்குவேன். பீட் பண்ணி இந்த சளிச்சு எடுத்து வச்ச ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாக்லேட்டையும் பட்டரையும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் வந்து நம்ம வைக்கும் போது நல்லா பஃபியாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எப்படின்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நல்லா இப்படி தூக்குனா நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரும்ல, உங்களுக்கே தெரியல ப்ரௌனி இப்படி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்னு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா நம்ம டைம் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்தாலும் நல்லா பீட் பண்ணால் தான் நல்லா சாஃப்டியாக வரும். இப்போ வீடியோவில் தெரியுதா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் நல்லா நம்ம பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ண பிறகு நான் ஸ்கொயர் இன்ச்சு பேன் ஸ்கொயர் இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். அந்த டின்னில் நான் நல்லா ஊற்றி டூத்பிக் இருக்கு இல்லையா, டூத்பிக்கு அதில் வந்து ஏர் பபிள்ஸ் வராமல் நல்லா இப்படி ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஏர் பபிள்ஸ்லாம் வராது. நல்லா டூத்பிக்கை வச்சு நல்லா இது ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுக்குங்க. அந்த இது பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒயிட் சாக்லேட் சிப்ஸு, டார்க் சாக்லேட் சிப்ஸு, நட்ஸு இதெல்லாம் உங்கள் இஷ்டம். நீங்கள் போடுறதுனாலும் போடலாம், இல்லை நான் பேக் பண்ணும்போது ஒரு சாக்லேட் வச்சுக்கிறேன், நான் எனக்கு டிசைன் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட சைஸ். நான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒயிட் சாக்லேட் சிப்ஸு, டார்க் சாக்லேட் சிப்ஸு, நட்ஸு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இது கஸ்டமைஸ் பண்ண ப்ரௌனியா அப்படின்னா இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இஷ்டப்படி செஞ்சு கொடு, ஆனால் வந்து எனக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னனால நான் பார்த்து பண்ணினேன். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் இன்ச்சு டின்னில் அதை வந்து நல்லா வந்து ஊற்றிக்கணும். நல்லா ஒரு இது இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக செப்பரேட் ஆன பிறகு அதை வந்து நான் சொன்னல டூத்பிக்கை வச்சு நல்லா இழுத்து விடணும்னு, அது மாதிரி டூத்பிக்கை வச்சு நல்லா இழுத்து விட்ட பிறகு டேப் பண்ணணும் கீழே. ஏன் நம்ம டேப் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் செப்பரேட் ஆகும். உள்ள ஏர் பபிள்ஸ் டூத்பிக்கை வச்சு ஏன் பண்ணுறோம்னா உள்ள ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா பஃபியாக வெந்து வரும். அதுக்காண்டி தான் டூத்பிக்கை வச்சு நல்லா இது பண்ணி விட்றது. அதை டேப் பண்ணிக்கணும். டேப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும். டெம்பரேச்சர் வந்து 180 டெம்பரேச்சரில் செட் பண்ணிக்கணும். கீழே வந்து 25 to 30 மினிட்ஸ் செட் பண்ணிக்கணும். நான் எப்பவுமே 25 மினிட்ஸில் தான் வைப்பேன். மேலே டெம்பரேச்சர் வந்து 180 தான் வைப்பேன். ஸோ அது மேலே நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி டெக்கரேஷன் பண்ணி போட்டுக்கலாம்.
என்ன வேணால் போட்டுக்கலாம். நட்ஸ் போட்டுக்கலாம், சாக்லேட்ஸ் வச்சுக்கலாம். ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சாக்லேட் வச்சுக்கலாம். அல்லது ஃபுல்லாக நட்ஸ் இருக்கணும்னா ஃபுல்லாக நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எல்லாம் 3மே மிக்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா 3மேனா நட்ஸு, ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது டெக்கரேஷன். ஸோ நம்ம எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து யுவர் சாய்ஸ். சப்போஸ் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணால் நீங்கள் அதுக்கு தக்கன அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோமா, அதோட இந்த டின்னை தூக்கி அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சுட்டு டெம்பரேச்சர் டைமிங் எப்படின்னா 25 to 30 மினிட்ஸில் டைமிங் செட் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸில் நான் அப்படி தான் ஓவனில் செட் பண்ணி பார்ப்பேன். என்னோடய டைமிங் சொல்கிறேன். வச்சுட்டு நம்ம வந்து கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது எப்படின்னா நான் இந்த வீடியோவில் அது நான் போடலை, நான் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது கண்டிப்பாக கனாஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் சொல்லுவேன், மறக்காமல் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் அது போடலை, நான் சும்மா வாயில் சொல்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கோண்டே விப்பிங் க்ரீம் 1 டீஸ்பூன் விப்பிங் க்ரீமு, அதோட மில்க் சாக்லேட்டோ நம்ம தேவையானது டெக்கரேஷனுக்கு மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் நான் வந்து 3மே டெக்கரேட் பண்ணி கொடுக்குறப்போம். ஸோ அதனால் 3மே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். அதையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதோட 1 டீஸ்பூன் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்குவேன். விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணால் நல்லா எப்படின்னா நல்லா சாலிடாகவும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் ஒரு டிசைன் பண்ணுற அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதுக்காண்டி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறது. ஸோ அதை வந்து நான் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் 3மே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வச்சுட்டு டிசைனும் அது இந்த வீடியோவில் வரும். டிசைன் பண்ணி வச்சது என் ஃப்ரெண்டு கேட்டனால நான் சும்மா சிம்பிளாக தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓவனில் வைக்கும்போது நல்ல பஃபி கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்துருச்சு. அதை நம்ம எடுத்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது ஸ்லோவாக கட் பண்ணணும். அது மாதிரி ஆற வச்சு 2 hours ஆற வச்சுட்டு கட் பண்ணால் ஒட்டாமல் பிய்யாமல் வரும். உடனே நீங்கள் சூட்டோடு எடுத்து கட் பண்ணிங்கன்னா அது பிஞ்சிடும். ஸோ எப்போவுமே நான் ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி செய்யும் போது இந்த மிஸ்டேக் பண்ணினேன். எல்லோரும் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் நான் தெரியாமல் அதை பண்ணிட்டேன். சூடோடு நான் கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் செய்யும் போது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லாமே பிஞ்சு போச்சு. மனசே ஒரு மாதிரி போயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு பிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை தோணுச்சு, ஆற வச்சுட்டு கட் பண்ணால் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்பான்ச்சியாக செம்ம டேஸ்ட்டில் வந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகிட்டேன். ஆனால் இப்போ ஆற வச்சு பொறுமையாக ஸ்லோவாக கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருவேன். ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.